பாபிலோன் ராஜா எகிப்தை அழிப்பான். தக்பானேசிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ உன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு யூதா ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை தக்பானேசில் இருக்கிற பார்வோனுடைய அரமனையின் ஒலிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே புதைத்து வைத்து அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி, நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துவேன். அவன் அவைகளை சுட்டெரித்து அவைகளை சிறைப்பிடித்து போய், ஒரு மேய்ப்பன் தன் கம்பளியை போர்த்துக் கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்துக்கொண்டு அவ்விடத்திலிருந்து சுகமாய் புறப்பட்டு போவான். அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெத்சிமேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்கினியால் சுட்டு போடுவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். எரேமியா தீர்க்கதரிசி எகிப்து தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர் இப்போது தக்பானேசில் இருக்கிறார். இது எகிப்தியரின் பிரதான பட்டணங்களுள் ஒன்று. அங்கே எகிப்து தேசத்தின் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத யூதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே எரேமியாவும் இருக்கிறார். எரேமியா தக்பானேசிலே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய ஜனம் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தேடி கண்டுபிடிப்பார். தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை சந்திப்பார். தீர்க்க தரிசன ஆவியானவர் இஸ்ரவேல் தேசத்திலும் கிரியை செய்கிறார். அதே வேளையில் அவர் தமக்கு சித்தமான எல்லா இடங்களிலும் நடப்பிக்கிறார். எரேமியாவுக்கு எகிப்து தேசத்திற்கு போக பிரியமில்லை. ஆனால் யோகனானும் அவனுடைய இராணுவ சேர்வைக்காரரும் எரேமியாவை எகிப்து தேசத்திற்கு கட்டாயப்படுத்தி கூட்டிக் கொண்டு போகிறார்கள். எரேமியா எகிப்திற்கு போனாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவரை விட்டு நீங்கி போகவில்லை. கர்த்தர் எரேமியாவோடு பேசுகிறார். தம்முடைய வார்த்தைகளை அவருக்கு தெரியப்படுத்துகிறார். கர்த்தர் தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எரேமியா யூதாவின் மனுஷருக்கு அறிவிக்கிறார். எரேமியா எகிப்து தேசத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு 2 செய்திகளை வெளிப்படுத்துகிறார். ஒன்று எகிப்து தேசத்தை பற்றியது, மற்றொன்று எகிப்து தேசத்தில் உள்ள யூதர்களை பற்றியது. கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்திய இவ்விரண்டு செய்திகளையும் எரேமியா யூதாவின் மனுஷருக்கு சொல்ல வேண்டும். எகிப்து தேசமும் எகிப்து தேசத்தில் உள்ள யூதர்களும் அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவிலே மீந்திருக்கிற யூதர்கள் எகிப்து தேசத்திலே தங்கப் போவார்கள் என்றால் அவர்கள் பயப்படுகிற பட்டயம் அவர்களை எகிப்து தேசத்திலே பிடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாம் சொன்ன தீர்க்க தரிசன செய்தியை தெளிவுபடுத்தும் வண்ணமாக நேபுகாத் நேச்சாரின் பட்டயம் யூதாவின் மனுஷரை தொடர்ந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா இந்த தீர்க்க தரிசன செய்தியை ஒரு அடையாளத்தின் மூலமாய் யூதாவின் மனுஷருக்கு சொல்ல வேண்டும். எரேமியா தன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா அந்த கற்களை யூதா ஜனங்களுக்கு முன்பாக தக்பானேசில் இருக்கிற பார்வோனுடைய அரமனையின் ஒலிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணினாலே புதைத்து வைக்க வேண்டும். எகிப்து தேசத்திலே செங்கல்களை செய்யும் வேலை மிகவும் பிரதானம். செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். யாத்திராகமம் 5:7. எகிப்து தேசத்தின் அழிவு சூளையின் களிமண்ணினாலே அஸ்திவாரம் போடப்படுகிறது. யோகனானும் அவனுடைய இராணுவ சேர்வைக்காரரும் அவர்களோடு கூட யூதாவில் மீந்திருக்கிற யூதர்களும் எகிப்து தேசத்திற்கு போவதை எரேமியா தீர்க்கதரிசியால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனாலும் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு போனதற்காக எரேமியாவால் அவர்களை மனம் வருந்தவும் மனம் திருந்தவும் வைக்க முடியும். கர்த்தர் தனக்கு சொன்ன செய்திகளை எரேமியா யூதாவின் மனுஷர் மத்தியில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இப்போது பாபிலோன் தேசத்தில்
நேபுகாத் நேச்சார் ராஜாவாய் இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்திற்கு விரோதமாக வருவான். எரேமியா தீர்க்கதரிசி தக்பானேசில் இருக்கிற பார்வனுடைய அரமனையில் ஒலிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே கர்த்தர் சொன்ன பெரிய கற்களை புதைத்து வைத்திருக்கிறார். அந்த கற்களின் மேல் பாபிலோன் ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை வைப்பான். கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எந்த சூழ்நிலையில் நிறைவேறும் என்பதையும் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கிற வார்த்தைகள் எங்கு உறுதி பண்ணப்படுகிறது? கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அது எப்படி நிறைவேறும் என்றும் எப்போது நிறைவேறும் என்றும் தெளிவாய் சொல்லுகிறார். இதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அவை மெய்யாகவே தெய்வீக வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை பற்றி சொல்லும்போது அவரை என் ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நேபுகாத் நேச்சார் கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றுவான். நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்தை அழிப்பான். எகிப்தியரை சங்காரம் பண்ணுவான். கர்த்தரே பாபிலோன் ராஜாவை அழைத்து அனுப்புவார். கர்த்தர் சொன்ன பெரிய கற்கள் எந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் கர்த்தர் பாபிலோன் ராஜாவின் சிங்காசனத்தை வைப்பார். நேபுகாத் நேச்சார் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். நேபுகாத் நேச்சார் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்தின் மனுஷரில் யாரையெல்லாம் தன்னுடைய பட்டயத்தினால் வெட்டாமல் இருக்கிறானோ அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போவான். எகிப்து தேசத்தில் ஏராளமான விக்கிரக கோவில்கள் இருக்கிறது. நேபுகாத் நேச்சார் எகிப்தியரின் விக்கிரகங்களை சுட்டெரித்து போடுவான். எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துவேன். நேபுகாத் நேச்சார் அவைகளை சுட்டெரித்து அவைகளை சிறைப்பிடித்து போய் ஒரு மேய்ப்பன் தன் கம்பளியை போர்த்து கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்து கொண்டு அவ்விடத்தில் இருந்து சுகமாய் புறப்பட்டு போவான். பாபிலோன் ராஜா எகிப்து தேசத்திலே இருக்கிற பெர்சிமேஷின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்கினியால் சுட்டு போடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெர்சிமேஷ் என்னும் பெயருக்கு சூரியனின் வீடு என்று பொருள். எகிப்தியர்கள் பெர்சிமேஷில் சூரியனுக்கு ஒரு கோவிலை கட்டி இருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சார் பெர்சிமேஷின் சிலைகளை உடைத்து போடுவான். பாபிலோன் ராஜாவும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன். அவனுடைய தேசத்திலும் சூரியனுக்கு சிலைகளும் கோவில்களும் உள்ளன. ஆனாலும் அவன் எகிப்து தேசத்தில் உள்ள சிலைகளையும் கோவில்களையும் உடைத்து போடுகிறான். நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்திற்கும் அதிகாரியாய் இருப்பான். எகிப்து தேசத்தில் உள்ள பொன் ஆபரணங்களையும் போர் ஆயுதங்களையும் கொள்ளையடித்து தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போவான். ஒரு மேய்ப்பன் தன் கம்பளியை போர்த்து கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்து கொண்டு அவ்விடத்தில் இருந்து சுகமாய் புறப்பட்டு போவான். மேய்ப்பர்கள் காலை வேளையில் தங்கள் ஆடுகளை மேய்ச்சலுக்கு வழிநடத்தி கொண்டு போவார்கள். அவர்கள் பயமில்லாமலும் பதற்றமில்லாமலும் சுகமாய் போவார்கள். பாபிலோன் ராஜாவும் எகிப்து தேசத்தின் பொக்கிஷங்களை கொள்ளையிட்டு தன்னுடைய தேசத்திற்கு சுகமாய் போவான். பாபிலோன் ராஜா எகிப்து தேசத்தை அழிப்பான் என்பதை எசேக்கியேலும் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாய் இருக்கும். அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன். எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 29:19-20. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒழிய பண்ணுவேன். இவனும் இவனோட கூட ஜாதிகளில் மகா பலசாலியான இவனுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டவர்களாலே தேசத்தை நிரப்புவார்கள். எசேக்கியேல் 30:10-11. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி, நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல்
அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துவேன். அவர்களுடைய வீடுகளை சுட்டெரிப்பான். எகிப்தின் தேவர்களை சிறைப்பிடிப்பான். ஒரு மேய்ப்பன் தன் கம்பளியை போர்த்துக் கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்துக் கொள்வான். அவ்விடத்திலிருந்து சுகமாய் புறப்பட்டு போவான். அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெத்ஷிமேஷின் சிலைகளை உடைப்பான். எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்கினியால் சுட்டு போடுவான். எகிப்து தேசத்தின் அழிவுகள். யோயாக்கீமின் ஆட்சி காலத்தில் கர்கேமிஸில் ஐபிராத்து நதிக்கரையில் எகிப்தியர்கள் தோற்றுப்போனார்கள். சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் கல்தையர்கள் எருசலேமை முற்றுகை போட்டார்கள். எருசலேமுக்கு உதவி புரிய எகிப்தியர்கள் வந்தபோது அவர்கள் தோற்றுப்போனார்கள். எருசலேம் வீழ்ந்த பிறகு நேபுகாத் நேச்சார் எகிப்திற்குள் பிரவேசித்து அந்த தேசத்தை முழுவதுமாக ஜெயித்தான். பெத்ஷிமேஸ் என்பதற்கு சூரியனின் ஆலயம் என்று பொருள். கெய்ரோவிற்கு வடகிழக்கே 10 மைல் தூரத்தில் உள்ளது. கிரேக்கர்கள் இதை ஹெலியாபோலிஸ் என்று அழைக்கிறார்கள்.